ஹாய் வணக்கம். நான் விக்னேஷ். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டம் வீடியோ. என்னோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிற வீடியோ தான். அம் இந்த வருஷம் 2025ல எல்லாருக்கும் நல்லது, கெட்டது நெறைய நடந்திருக்கும். ஸோ, எனக்கும் சில சம்பவம் நடந்துச்சு. ஸோ, மறக்க முடியாத ஒரு முக்கியமான 3 விஷயத்த மட்டும் நான் இங்க ஷேர் பண்ணேன். 1 ரீசென்ட்டா எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்களுக்கு நான் துளிர் நிலா அப்படின்னு பேர் வச்சேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பையன நான் ஸ்கூல்ல சேர்த்த ஈவென்ட். அன்னைக்கு அவனும் அழுதான், நானும் அழுதேன். அப்புறம் என் மனைவியும் அழுதாங்க. அது ஒரு எமோஷனல் மூமெண்ட்டா இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் அ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் டூர் போனது. முக்கியமா சொல்லணும்னா இந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் 2025ல என்னால மறக்க முடியாத நிகழ்வா இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்கள். ஆனா, ஒரு கெட்ட விஷயம் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு மனச. அது என்னன்ட்டு நான் அப்புறம் சொல்றேன். அது பர்சனலா எனக்கு வந்து என என்னோட ரிலேட்டடான விஷயம் கிடையாது. இருந்தாலும் நான் அத ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அ அத நான் அப்புறம் சொல்றேன். அ ஓகே. 2026 வந்துருச்சு. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நியூ இயர்னா நமக்கு மைண்ட்ல முதல்ல தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரெசல்யூஷன். சரி ரெசல்யூஷன்னா ஒரு நல்ல விஷயத்த ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். இல்லன்னா, ஒரு கெட்ட விஷயத்த விட்றதா இருக்கட்டும். அதான் ரெசல்யூஷன். ஆ நான் இந்த 2மே பண்ணலான்ட்டு இருக்கேன். முதல்ல கெட்ட விஷயம். கெட்ட விஷயம் என்னன்னா, ஆ 2025ஓட மது அருந்தும் பழக்கத்த விட்றது. சரியா சொல்லணும்னா 2015ல நான் முதல் தடவையா மது அருந்திருப்பேன். அப்போ வந்து என்னோட நண்பன் மணிகண்டன் ஒருத்தன். அவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னான்னா, "டேய் வேணாம்டா, நீ நல்ல பையன்னு பேர் எடுத்திருக்க. நல்ல பையனா இருக்க. நீ ஏன்டா குடிக்கிற? குடிக்கக்கூடாதுடா" அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன தடுத்தவன் அவன். "குடிக்கக்கூடாதுடா, தப்புடா" அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் குடிப்பான். ஆனா என்ன குடிக்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னான். எங்கேயாவது இந்த மாரி பார்த்துருக்கோமா? எல்லா இடத்துலயும் "டேய் குட்றா, ட்ரை பண்றா, எப்படி இருக்கு பார்றா" அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க கெடுத்ததா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்து அவன் குடிக்கவே விடல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மணிகண்டன் அவனுக்கு வந்து ரொம்ப நன்றி மச்சான், எங்க இருந்தாலும். தேங்க்ஸ்டா. அப்புறம் 2015ல அவன் சொன்னாலும் நான் என்ன சொல்ட்டேன்னா, அப்ப வந்து இல்லடா நான் ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் குடிக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பெரிமென்ட். எப்படிதான் இருக்கு அப்படி தெரிஞ்சுப்போன்ற ஒரு இதுல குடிக்கிறேன்டான்னு சொல்லி குடிச்சுட்டேன். ஆ அதுக்கப்புறமும் பெருசா நான் குடிக்கல. 2015ல ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இந்த 10 வருஷத்துல நான் ஒரு 30 தடவ அதிகபட்சமா 30 தடவ குடிச்சிருக்கலாம். கவுண்ட் பண்ற லெவல் தான். ஆ பெரிய குடிகாரன் கிடையாது. குடிகாரன்ற அளவுக்குலாம் அந்த வார்த்தைலாம் எனக்கு சொல்ல முடியாது. சரி ஓகே. இருக்கட்டும். ஆ இந்த 2025ல என்ன பாதிச்ச விஷயம் அப்டின்னா என்னன்னா, இந்த சமீபத்திய நிகழ்வு. அவரு பேர் கூட தெரியல எனக்கு. அந்த வட இந்திய இளைஞன் சுராஜ்ன்னு நெனைக்கிறேன். அவரு வந்து இந்த ஒரு 4, 5 பசங்க ஸ்கூல் பசங்க வந்து பட்டாக்கத்தி வச்சுட்டு வெட்டிட்டு போதையில வந்து டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தவன போதை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போகுமா? ஏன் இப்படி இருக்காங்க பசங்க? ஏன் இப்படி இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆனா இப்ப நான் இந்த வார்த்தைய சொன்னா வந்து எல்லாரும் என் மேல கோவப்படுவாங்க. அவங்க குழந்தைங்க. அந்த பசங்களுக்கு வந்து ஆ அவங்க குழந்தைங்க தான் என்ன பொறுத்தவரைக்கும். அவனுக்கு தெரியல. இது தப்புன்னே அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து போதை அவங்க கண்ண மறைச்சிருக்கு. அவங்களோட அவங்களுக்கு ஆன்செஸ்டர் முன்னாடி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்கள வந்து எதுவுமே கண்டுக்கல அந்த பசங்கள. அவங்களோட சூழல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். அதனால அந்த பசங்க வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் வக்காலத்து வாங்கல. மொத்தமா திருத்தணும் அப்படின்னு சொல்றேன். போதை தான் நம்ம எதிரி. அந்த போதைக்கு பாதிக்கப்பட்ட இந்த பசங்க எதிரின்னு சொல்லிட முடியாது. அவங்க தப்பு தான். நான் நியாயப்படுத்தல. இருந்தாலும் ஆ போதைய ஒழிக்கணும்.
அத விட்டுட்டு போதை பழக்கத்துக்கு ஆளான அந்த பசங்கள வந்து, சரி ஓகே. இப்ப அவங்க பண்ணது தப்பு. அவங்கள தூக்குல போட்டா இது மாறிடுமா? அதுதான் என் கேள்வி. தூக்குல போட போறதில்ல. அ ஜெயில்ல போட போறதில்ல. ஜெயில்ல போட்டா மட்டும் என்ன மாறிடும்னு கேட்கிறேன். நான் கேட்க வர்றது என்னன்னா, மெயினா இந்த போதைய எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படிங்கிறது தான். ஆ சமீப காலத்துல வந்து எனக்கு வந்து மது அருந்துதல் வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுல எடுத்துட்டா ஒண்ணும் தப்பில்ல. அப்படின்ற சிந்தனைக்கு நான் போயிட்டேன். ஆனா வந்து அ சின்ன சின்னதா தானே கொஞ்சம் கொஞ்சமா தானே சேரும். நல்லதோ, கெட்டதோ. கெட்ட விஷயங்கள் ஒரு என்டர்டெயின்மென்ட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர அது ஒரு பெரிய பாதிப்ப உண்டாக்கிரும் இல்லையா? ஸோ அதனால கெட்ட விஷயம்னா, அத விட்டுறது நல்லது. சிறிதளவு கொஞ்சம் தான் அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டாம்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த 2025ஓட மது பழக்கத்த நான் விடுறதா முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது. அடுத்தபடியா சொல்லணும்னா, நல்ல பழக்கம். நல்ல பழக்கம் என்னன்னா, எனக்கு படம் பார்க்கறதும், அண்டு படிக்கிறதும் 2மே ரொம்ப பிடிக்கும். அத எப்படி 2015 டூ 25 வந்து நான் மது அருந்தும் பழக்கம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றேனோ, அதே மாரி ஒரு 2015லேருந்து 20 வரைக்கும், 2015லேருந்து 20 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருந்தேன். பட் 20 டூ 25 2020 டூ 25 வந்து நான் பெருசா எதுவும் படம் பார்த்த மாரியோ, பெருசா எதுவும் புக் படிச்ச மாரியும் எனக்கு ஞாபகம் இல்ல. நெறைய புத்தகங்கள வாங்கி குவிச்சு வச்சிருக்கேன் வீட்ல. அது இந்த சென்னையில வந்து புக் ஃபேர் போடுவாங்க நந்தனத்துல. அது ஒரு ஆர்வ மிகுதியால வந்து வாங்கி குவிச்சு வச்சுருவேன். ஆனா, எத்தன புக் படிச்சு இப்போ 2025 அக்கவுண்டபிலிட்டி இல்ல என்கிட்ட வந்து அ கரெக்ட்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அது இல்ல. ஸோ, அதனால வந்து அ இத்தன புக் வாங்கியிருக்கணும். இத்தன புக் அதில படிச்சு முடிச்சிருக்கணும். என்னால சொல்ல முடியாது. ஈவன் உண்மைய சொல்லணும்னா, ஒரு புக் கூட முழுசா படிச்சு முடிச்சதா எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த புக் படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியல என்னால. ஆ பூனாச்சி என்கிற வெள்ளாட்டின் கதை. கடைசியா அது மட்டும் ஞாபகம் வருது. சரியான புக். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. தேசாந்திரிலாம் போன வருஷம் படிச்சது. பூனாச்சி என்கிற வெள்ளாட்டின் கதை இந்த வருஷம் படிச்சதுன்னு நெனைக்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பத்தில படிச்சது. சரி. ஓகே. இப்ப என்னன்னா, இந்த 2026ல நான் நெறைய புத்தகங்கள படிக்கணும். ஆ பிளஸ் வந்து படம் நெறைய படங்கள் பார்க்கணும். ஒரு நல்ல வாட்சபிள் மூவிஸ பார்க்கணும். இந்த கமர்ஷியல் படம்ன்ட்டு ரொம்ப போட்டு பாழாப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஆ ஈவன் இந்த பசங்க இருக்காங்க இல்லையா? 4 பசங்க இந்த இது பிரச்சனையில பண்ணுனங்க. அவனுங்க அப்படி ஆனதுக்கு காரணமும் மூவிஸ் வந்து முக்கிய காரணமா நான் பார்க்குறேன். மூவிஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. மூவிஸ் வந்து ஆ மிகப்பெரிய பாதிப்ப வந்து தாக்கத்த வந்து உண்டு பண்ணும். ஸோ, கிரியேட்டர்ஸ் வந்து நல்ல விஷயங்கள மக்களுக்கு குடுக்கணும். அதன் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஆ மெய்யழகன் நம்ப மெய்யழகன் அவரு பேரு தெர்ல. சரி ஓகே. அந்த டைரக்டர் ஞாபகம் இல்ல எனக்கு. ராம்குமார்ன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். அவரு, ஆ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த படம், மெய்யழகன். மிகச்சிறந்த படங்களா நான் இந்த மாரி படங்கள் நெறைய வரணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த மாரி படங்கள் நெறைய வரணும். மக்கள் மத்தியில வந்து பாசிட்டிவான விஷயங்களும், ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களும் நெறைய போணும். உங்க கிரியேட்டிவிட்டிய காட்டுறேன். நான் வந்து அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு தவறான படங்கள, தவறான விஷயங்கள மக்கள் மத்தியில சேர்க்க வேணான்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே. இப்போ லைவா என்ன போயிட்டு இருக்குன்னா, ஒரு 3 புத்தகங்கள பத்தி நான் இங்க காட்டலான்னு இருக்கேன். 1 Instagramல நெறைய பேர் வந்து இந்த புக் வந்து நெறைய பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. தெரியுதா? கூத்தொன்று கூடிற்று. லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவரோட புத்தகம். 2025ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் விருது வென்ற நூல். என்ன பிரச்சனைன்னா, ஆம் இந்த அஜித் சொல்லுவார்ல, "இவ்ளோ பெருசா விஷயங்கள் சொன்ன உனக்கு அத யார்ட்ட சொல்லணும்னு தெரியல பாத்தியா?" அப்படிம்பார்ல. அந்த மாரி இந்த புக்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு.
கதைகள், சிறுகதை புத்தகங்கள் இது. அதாவது எத்தனை கதை இருக்குன்னா, ஒரு 12 கதைகள் இருக்கு. 12 கதைகள்ல நான் இது வரைக்கும் 7 கதைகள் படிச்சு முடிச்சிட்டேன். ஆனா, நான் படிக்க ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. என்ன சொல்ல வந்தேன்னா, ரொம்ப ஒரு புலமை வாய்ந்த எழுத்தரா இருப்பார்ன்னு நெனைக்கிறேன், என்ன கேட்டா. அது அவர நான் தப்பா சொல்லணுன்ற எண்ணத்தோட சொல்லல. சின்ன ஏஜ் தான் அவருக்கு வந்து, ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது. இங்க பாருங்களேன். லட்சுமிகர். ஆ ஒரு நல்ல கதைகள் இருக்கு. சிறப்பான கதைகள் இருக்கு. ஆனா ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாரு போட்டு. கஷ்டப்படுத்துறாரா? இல்ல எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லையான்னு தெரியல. ஆ எளிமையா சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோட விஷயம். என்னன்னா, சூப்பரான கதை. ஆனா கஷ்டமா படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட் வரும் இல்லையா? அந்த டாட்டே வராம ஒரு 3 சென்டென்ஸ், 4 சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு டாட் வருது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாத மாரி வார்த்தை ஜாலம் பண்ணிருக்காரு. அது தேவையில்லையோன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லியிருந்தா, இன்னும் ரசிச்சு இந்த கதைகள படிக்கலாம். அந்த கதைய முழுசா என்னால படிச்சுட்டு உள்ள போகவே முடியல. ஆ கூத்தொன்று கூடிற்று. சரி, ஓகே. இது எப்படி இருக்குன்னா, இந்த கமல் சார் பேசுறதுல கமல் சார பத்தி குறைவா சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர், நல்ல நடிப்பு திறமை வாய்ந்தவர். ஆனா அவரு பேசுறது புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்கல்ல. அந்த மாரி தான் எனக்கு. இவரும் நல்ல ஒரு வேல்யூவான பெர்சன், வேல்யூவான விஷயங்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனா ஈஸியா புரியல. அதுதான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. அடுத்த புக்கு. டைரக்டர் ராம் இருக்கார் இல்லையா? அவரு வந்து ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு. கே.ஆர். மீரா அவங்களோட புத்தகத்த பத்தி. இந்த புத்தகம். ஆம், யூதாஸின் நற்செய்தி. சூப்பர் புக்குங்க. செம்ம சிம்பிளா போகுது. கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு போய்க்கிட்டே இருக்கு. நான் இன்னும் முடிக்கல. இப்பதான் ஒரு பணிக்கு இடையில் படிப்பு தான் வந்து டக்குன்னு படிக்க முடியல. இந்த புக்கெல்லாம் வந்து அதிகபட்சமா ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரத்துல படிச்சிடலாம். ஒரு படம் பார்க்குற டைமிங்குள்ள படிச்சிடலாம். அவ்வளோ நேரம் ஆவாது. எனக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். ஒரு 112 பக்கம் இருக்கிற புத்தகம் தான். நான் சில நாட்களாக படிச்சுட்டுருக்கேன். அ முடிச்சிருவேன். இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சுட்டு நான் இந்த புக்க பத்தி சொல்றேன். சூப்பர் புக்கு. நல்ல கதை, நல்லா ஃப்ளோவா போகுது. நான் டீட்டெயிலா அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு சொல்றேன். அடுத்ததா அத முடிச்சுட்டு யூதாஸின் நற்செய்தி அந்த புக்கு படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்ததா நான் படிக்க எடுக்க புத்தகம் என்னன்னா, இது பால்யகால சகி. அதாவது என்ன கான்செப்ட்னா, அ இந்த 2026ல கன்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன புக்ஸ் படிச்சு முடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அது ஒரு 112 பக்கம். இதுவும் வந்து 80 பக்கம் தான் இருக்கு. இந்த பால்யகால சகின்றது வந்து கிட்டத்தட்ட 80 பக்கம் தான் இருக்கு. ஒரு சின்ன புக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். இவ்வளோதான் இருக்கு. ஸோ இத படிச்சு முடிக்கணும். அப்படியே வரிசையா சின்ன சின்ன புத்தகங்கள் நெறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு, அத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வேற என்ன? சரி, கம் டூ த பாயிண்ட். என்ன சொல்ல வரேன்னா, போதை இருக்கு இல்லையா? அ கொழுப்பு சத்து இருக்கு இல்லையா? கொழுப்பு சத்துல எல்டிஎல், ஹெச்டிஎல்ம்பாங்க. அதுக்கு அப்ரிவேஷன்லாம் தெரியல. நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. அதே மாரி போதையில நல்ல போதை, கெட்ட போதைன்னு பிரிக்கலாம் என்ன கேட்டா. அதுல கெட்ட போதையில சேர்ந்தது தான் இந்த ஆல்கஹால், கஞ்சா, அந்த பாக்கு வகைகள் அதெல்லாம். நல்ல போதை அப்டின்னா என்னன்னா, ஆ நீங்க வந்து புக்கு படிக்கிறது வந்து சரியான போதைங்க. ஒரு புக்க படிச்சீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் கூட நீங்க வாழலாம். நீங்க ஒரு புது உலகத்துக்கு போலாம். புக் படிக்கும்போது இப்போ படம் பார்க்கும்போதும் அதே தான் நடக்கும். படம் பார்க்கும்போது இப்ப அவதார் பார்த்தீங்கன்னா எப்படி? அவதார்ல பண்டோரா அந்த ஒரு புதுசா ஒரு உலகத்துக்கே போயிடுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு புக் படிச்சீங்கன்னா, அது ஒரு நியூ வேர்ல்டுக்கான டோர ஓப்பன் பண்ணிவிடும். அப்புறம் புக் படிக்கிற நண்பர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா வேற லெவல். அந்த புக் நீங்க படிச்ச புத்தகங்கள பத்தி சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆ அந்த மாரி நல்ல போதைகள் நெறைய இருக்கு. ஸோ என்ன கேட்டா, இந்த மாரி பிள்ளைகள் வளரக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா,
அவங்கள்ட்ட புத்தகங்கள நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, இந்த மாரிலாம் போக வாய்ப்பே கிடையாது. சரி புத்தகம்னா, புத்தகம் மட்டும் தான்னா, புத்தகம் மட்டும் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் அ இப்ப வெற்றிமாறன் படங்கள்ல இந்த ஸ்லம் ஏரியா, அந்த குப்பத்து அந்த மாரியெல்லாம் காமிச்சாங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அந்த மாரி காமிப்பாப்ல. அ என்ன கேட்டா, அ நெறைய பேர்ட்ட வந்து ஸ்போர்ட்ஸையும், அ புக்ஸ் ரீடிங்கையும் கொண்டு போய் சேர்க்கணும். வெறுமனே அகாடமிக் புக்ஸ் இல்லாம, இந்த மாரி கதை, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இந்த மாரி நெறைய புத்தகங்கள கொண்டு போய் சேர்க்கும்போது, பிள்ளைகள் அத படிச்சு வளருவாங்க. அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறது, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் எக்ஸர்சைஸ் இந்த மாரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், மென்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த மாரி விஷயங்கள அவங்கள வந்து உள்ள போயிட்டுருந்தாங்கன்னா, தவறான பாதையில அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி. ஆ வேற என்ன? அவ்வளோதான். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவா பேசுங்க. முடிஞ்ச அளவுக்கு புத்தகம் படிங்க. ஆ எல்லோரையும் நேசிங்க. முடிந்த அளவு எல்லார்ட்டயும் இனிமையான வார்த்தைகள் பேசி, அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கங்க. யாரையும் புண்படுத்த வேணாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே. பாய்.